குக்கரில் ஈஸியாக சிக்கன் எப்படி செஞ்சு பார்க்கலாமா? குக்கரை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை 3 லவங்கம் கல்பாசி கொஞ்சம் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தழை அதையும் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு தனி மிளகாத்தூள் கலருக்காக அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கழுவி வச்ச சிக்கனை போட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா நான் இப்போ குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கிங்க. போட்டு இதுக்கு ஒரு விசில் விட்டான்னு இறக்கிட்டு ஒரு தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே மிளகுத்தூள் போடுங்க. டேஸ்ட் கொடுக்கும். போட்டு அது கொதி வந்தோடனே ஒரு ஸ்பூன் கடைசி இறக்குறப்போ கரம் மசாலா போட்டு இறக்கிட்டு நிறைய கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். சாதத்து கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.